அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 42 இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, 1856 விதவை மறுமண சட்ட மசோதாவை நிறைவேற்ற பிரிட்டிஷ் நிர்வாகத்தை வலியுறுத்தியவர் யார்? 1856 விதவை மறுமண சட்ட மசோதாவை நிறைவேற்ற பிரிட்டிஷ் நிர்வாகத்தை வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் பாருங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவர் தான் வலியுறுத்துவார். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 1829 சதி உடன்கட்டை ஏறும் அந்த பழக்கத்தை தடை செஞ்சாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா ராஜாராம் மோகன்ராய் அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த கூட்டத்தொடருக்கு ஒரே முறை மட்டும் காந்தியடிகள் தலைமையேற்றார்? இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த கூட்டத்தொடருக்கு ஒரே முறை மட்டும் காந்தியடிகள் தலைமையேற்றார்னா பெல்காமில் மாநாடு. ஓகேங்களா? பெல்காம் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. 1924 நடந்துச்சு. அதுக்கு தான் தலைமையேற்றார். பஞ்சாபில் மகள்வாரி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? பஞ்சாபில் மகள்வாரி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பாருங்க, 1833 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. வேலூர் கழகம் எந்த தலைமை ஆளுநரின் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? வேலூர் கழகம் எந்த தலைமை ஆளுநரின் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? சர் ஜார்ஜ் பார்லோ தலைமையில். ஓகேங்களா? சர் ஜார்ஜ் பார்லோ தலைமையில் நடந்துச்சு. ஸோ சாரி, தலைமையில் நடக்கலை, அவர் காலத்தில் நடந்துச்சு. ஓகேங்களா? அதை திருத்திக்கோங்க. 1798 துணைப்படை திட்டம் என்ற முறையை ஹைதராபாத்தில் அறிமுகப்படுத்தினவர் யாரு? 1798 துணைப்படை திட்டம் என்ற முறையை ஹைதராபாத்தில் அறிமுகப்படுத்தினவர் வெல்லஸ்லி பிரபு. வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினவர் யாரு? காரன்வாலிஸ் பிரபு. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை எந்த இருவருக்கு இடையே செய்து கொள்ளப்பட்டது? ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை எந்த இருவருக்கு இடையே செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னா திப்பு சுல்தான் மற்றும் ஆங்கிலேயருக்கு இடையில. கூர்காவினருக்கு எதிரான போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்துச்சு? கூர்கா அப்படிங்கிற அந்த ஒரு மக்கள் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எதிரான போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருதுன்னா சகௌலி உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. சகௌலி உடன்படிக்கை. வங்க பிரிவினையை திரும்ப பெற்றவர் யார்? வங்க பிரிவினையை திரும்ப பெற்றவர் யார்னா ஹர்ஜன் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹர்ஜன் பிரபு, அதாவது இரண்டாம் ஹர்ஜன் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இரண்டாம் ஹர்ஜன். ஓகேங்களா? அடுத்தது சௌரி சௌரா. இந்த கலவரம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில். ஓகேங்களா? சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் அது. 1922. ஓகேங்களா? February 5. ஓகே, அது கரெக்டுன்னு நினைக்கிறேன். February 5 தான். ஓகேவா? மாப்ளா கழகம் எங்கே நடந்துச்சுன்னா கேரளாவில் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மாப்ளா, அந்த முஸ்லீம்கள் வந்து மாப்ளா அப்படின்னு அழைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அகாலி அந்த இயக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பஞ்சாபில் ஏற்படுத்தப்படுது. உப்பு சத்தியாகிரகம் தர்னா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜாலியன் வாலாபாக் சம்பவம் மற்றும் ஜெனரல் டயரின் பங்கை பற்றி விசாரிப்பதற்கான குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? ஜாலியன் வாலாபாக் சம்பவம் மற்றும் ஜெனரல் டயரின் பங்கை பற்றி விசாரிப்பதற்கான குழுவின் தலைவராக இருந்தவர் யார்னா வில்லியம் ஹண்டர் பிரபு. 1906 முஸ்லீம் லீக்கானது டாக்காவில் யாருடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டது? 1906 முஸ்லீம் லீக்கானது டாக்காவில் யாருடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டதுன்னா ஆகா கான் மற்றும் டாக்கா நவாப் சலிமுல்லா இவங்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டுச்சு. மிண்டோ மார்லி சீர்திருத்தம். ஓகேங்களா? மிண்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களுக்கு பிறகு வைசிராயின் நிர்வாக குழுவில் இணைந்த முதல் இந்தியர் யாருன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஓகேங்களா? சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அவர்கள் தான்.
சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்ற முழக்கம் யாருடையது? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்ற முழக்கம் யாருடையது? பாலகங்காதர திலகருடையது. பாலகங்காதர திலகர். 1916ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தன்னாட்சி கழகமானது கீழ்கண்ட எந்த நிகழ்வின் காரணமாக முடிவுக்கு வந்துச்சு? 1916ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தன்னாட்சி கழகமானது கீழ்கண்ட எந்த நிகழ்வின் காரணமாக முடிவுக்கு வந்துச்சுன்னா 1917 ஆகஸ்ட் அறிக்கை மூலமா. அன்னி பெசன்ட் மூலம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கீதையின் பெயர் என்ன? அன்னி பெசன்ட் மூலம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கீதையின் பெயர் என்ன? தி லோட்டஸ் சாங். தி லோட்டஸ் சாங் அப்படிங்கிறது தான். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது பலதரப்பட்ட மக்கள் தங்களது கௌரவ பட்டங்களை திருப்பி அளித்தனர். ஹைசர்-இ-ஹிந்த் என்ற பதக்கத்தை திருப்பி அளித்தவர் யார்? மகாத்மா காந்தி. ஹைசர்-இ-ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை திருப்பி கொடுக்கிறார். 1929 முதல் சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது? 1929 முதல் சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா செங்கல்பட்டில் நடக்குது. 1878ஆம் ஆண்டு பிராந்திய மொழி பத்திரிகை சட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பிராந்திய மொழி பத்திரிகைகளை நசுக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களில் 1857 சிப்பாய் கழகத்தில் அந்த தலைவர் நேபாளுக்கு அனுப்பப்பட்டார். 1857 சிப்பாய் கழகம் நடந்துச்சு, அதை எல்லாத்தையும் ஒடுக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரு தலைவரை நேபாளுக்கு அனுப்புகிறாங்க. அந்த தலைவர் யாருன்னா நானா சாஹிப். வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை ஆரம்பித்தவர் யார்? வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை ஆரம்பித்தவர் யார்னா ஜோனதான் டன்கன். ஜோனதான் டன்கன் அப்படிங்கிறவர் தான். நிர்வாகத்தில் அதிக இந்தியர்களை நியமித்தவர் யார்? நிர்வாகத்தில் அதிக இந்தியர்களை நியமித்தவர் வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங். நீதி கட்சி அரசாங்கத்தின் முதல் உள்துறை அமைச்சர் யார்? நீதி கட்சி அரசாங்கத்தின் முதல் உள்துறை அமைச்சர் பனகல் அரசர். பனகல் அரசர். தனிநபர் சத்தியாகிரகத்தின் முதல் சத்தியாகிரகி யார்? தனிநபர் சத்தியாகிரகத்தின் முதல் சத்தியாகிரகி யார்னா வினோபா பாவே அவர்கள். வினோபா பாவே அவர்கள். 1930 இந்தியாவின் வைசிராயாக இருந்தவர் யார்? 1930 இந்தியாவின் வைசிராயாக இருந்தவர் யார்னா இர்வின் பிரபு. இர்வின் பிரபு அவர்கள். எந்த மாகாணத்தில் ரயத்துவாரி முறை அறிமுகம் செய்யப்பட்டது? எந்த மாகாணத்தில் ரயத்துவாரி முறை அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் தான் அறிமுகம் செஞ்சாங்க. இந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? இந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. 1944 நடைபெற்ற எந்த மாநாட்டில் நீதி கட்சியானது திராவிடர் கழகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1944 நடைபெற்ற எந்த மாநாட்டில் நீதி கட்சியானது திராவிடர் கழகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா சேலம் மாநாட்டில். இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா லாகூரில். நீ ஒரு இந்தியன் என்பதில் பெருமைக்கொள். இக்கூற்றை கூறியவர் யார்? நீ ஒரு இந்தியன் என்பதில் பெருமைக்கொள். இந்த கூற்றை சொன்னது யாருன்னா விவேகானந்தர் அவர்கள். விவேகானந்தர் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.